ஒரு வழியா தாவேகா கட்சியோட பெரும்பான்மையை நிரூபிக்கிற பிரச்சனை நேற்றோட முடிவுக்கு வந்துச்சு. அதனால இன்னைக்கு தளபதி விஜய் சிஎம்மா பதவி ஏத்துக்க போறாரு. இதை தொடர்ந்து பல பிரபலங்கள் தங்களுடைய மகிழ்ச்சியும் ஆதரவையும் தளபதி விஜய்க்கு தெரிவிச்சுட்டு வராங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி விஜயோடைய தாவேகா கட்சி கடந்த சில நாட்களா பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு வழியா நேத்து விசிக கட்சி தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சதுனால இப்போ பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு தளபதி விஜய் சிஎம்மா பதவி ஏத்துக்க போறாரு. இதனால தமிழகம் முழுவதுமே விஜய் ரசிகர்களும் சரி தாவேகா தொண்டர்களும் சரி ரொம்பவே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில பல திரைப்பிரபலங்களும் தங்களுடைய மகிழ்ச்சியும் ஆதரவையும் தளபதி விஜய்க்கு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுல முதலாவதா இயக்குனர் அட்லி அவர்கள் பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஆளுநர் கொடுத்த அந்த அழைப்புதலை ஒரு போட்டோவா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. அதே போல அடுத்த ஸ்டோரியில தளபதி விஜயோட ஒரு மாஸ் எடிட் ரீல போட்டு என்னோட அண்ணன் என்னோட தளபதி அப்படின்னு உரிமையா தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. அதே போல இயக்குனர் வெங்கட் பிரபுவுமே பாத்தீங்கன்னா ஆளுநர் அழைப்புதல் கொடுத்த அந்த போட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. அதே போல நடிகர் சிபி சத்யராஜுமே அதே ஆளுநர் அழைப்புதல் கொடுத்த போட்டோவை தன்னோட எக்ஸ்பேஜ்ல ஷேர் பண்ணி ஜோசப் விஜய் எனும் நான் சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை தளபதி விஜய்க்கு தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா நடிகர் கமலஹாசன் அவர்களும் தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல தளபதி விஜய் கூட திருப்பாச்சி படத்துல தங்கச்சி ரோல்ல நடிச்ச நடிகை மல்லிகாவும் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வீடியோவா எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சார் ஜெயிச்சிட்டாங்க, தமிழ்நாடு சிஎம் ஆயிட்டாங்க. விஜய் சார் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா அவர் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்த போது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தனி கட்சியா நின்று இவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்குன்னா சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். சாருக்காக சப்போர்ட் பண்ணி ஓட் போட்ட எல்லாருக்கும் என்னோட நன்றி சொல்றேன். ஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவரோட ஒவ்வொருத்தருடையும் வீடியோஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எல்லாருக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் சார். நீங்க ரொம்ப நல்ல சிஎம் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஆரோக்கிய ஆயுசும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.